அல்லேலூயா சொல்லுங்கள். இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லா தேவைகளை சந்தித்து எங்களை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வரப்போகிற புதிய மாதத்திலே எங்களுக்கு புதிய காரியத்தை நீர் செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம், வெற்றியை நாங்கள் பார்க்க போகிறோம், விடுதலையை நாங்கள் பார்க்க போகிறோம். தகப்பனே, இந்த புதிய மாதத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா தேவைகளை சந்திங்க. பழையவைகள் ஒளிந்து போய் புதிய காரியத்தை செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், அநேகருடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய குடும்பத்திலே பார்த்துக்கொள்ளுங்க, ஏதாவது ஒரு பாடுகளும், ஏதாவது ஒரு பிரச்சனைகளும், ஏதாவது ஒரு நெருக்கங்களும் இருந்து கொண்டு தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. எல்லாம் என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு விட்டது, நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படி என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தூக்கம், பிள்ளைகளை குறித்து கவலை, குடும்பத்தை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, வேலையை குறித்து கவலை, வருமானத்தை குறித்து கவலை, கடன் பிரச்சனை குறித்து கவலை, விளைவனத்தை குறித்து கவலை, ஏதாவது ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அநேகர் வாழ்க்கையில் கேட்கும்போது, என்னை யாருமே பார்க்க வரல, என்னை யாருமே கேட்க வரல, என்னை யாருமே கண்டுக்கலை, என் நிலைமை இப்படி இருக்கிறது அப்படி என்று சொல்லுறவர்களை நாம் பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருக்காங்க, என் குடும்பம் மட்டும் சரியில்லை, ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த வேதனை அப்படி என்று சொல்லுவர்களை கேட்கலாம். கடந்த பல வருடங்களாக ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன், இன்னும் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கலை, இன்னும் ஒரு நிம்மதி கிடைக்கலை அப்படி என்று சொல்லுவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பேசுகிறோம். நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்வார்? வருத்தப்படுவார். நான் உன்னை நடத்துகிறதுக்கு நான் இருக்கேன் அல்லவா, இந்த உலகம் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, உலக மனிதர்கள் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்திருக்கிறேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், பிறகு எதுக்கு நீ கவலைப்படுகிறாய் என்று ஏசப்பா கேட்குறது போல் இந்த மாதத்தில், வரப்போகிற புதிய மாதத்தில் அப்படி ஒரு கேள்வியை கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ என்னை யாருமே பார்க்க வரல, என்னை யாருமே கேட்கல, என் குடும்பம் இப்படி இருக்குது அப்போ நம்ம சொன்னோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ கர்த்தர் இதுவரை பார்க்கலையா, கர்த்தர் இதுவரை நடத்தலையா, கர்த்தர் இதுவரை தேவைகளை சந்திக்கலையா, கர்த்தர் இதுவரை பாதம் களி ஏதாவது தூதல் கட்டை நடத்தலை, எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் வர்றாரு. நம்ம தான் அவர் இருக்கிறாரு என்பதை மறந்து, அவர் நம்மை நடத்துகிறார் என்பதை மறந்து, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்பதை மறந்து, நமக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்பதை மறந்து, நமக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை கொடுக்கிறார் என்பதை மறந்து, நாம் இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசமான ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில், தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் ஒரு தவறான சில வார்த்தைகளை பேசும்போது கர்த்தர் வருத்தப்படுகிறார், இயேசு வருத்தப்படுகிறார். பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை தெரிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் யார் நம்மளை கைவிட்டாலும் ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார். அவர் நம்மோடு இருக்கிற தேவர். இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் நம்மளை நடத்துகிறாங்களோ நடத்தலையோ, யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, யார் விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கலையோ, நம்மளை நடத்துகிறவர், நம்மளை விசாரிக்கிறவர் நம்மோடு ஒருவர் இருந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் முற்றிலும் மறந்து விடக்கூடாது. முற்றிலும் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. இந்த 7வது மாதம் முடிவில் நாம் நிற்கிறோம். நாளை 1ஆம் தேதி ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைக்க போகிறோம். அவர் புதிய நாளை காணப்பண்ண வைக்கிற தேவன், புதிய கிருபையை கொடுக்கிற தேவன். காலை வேளையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, நான் உன்னை சும்மா அம்போன்னு நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருந்து நான் ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு நான் கொடுத்து 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 உன்னை பாதுகாத்து 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 உனக்கு ஆலோசனை கொடுத்து கொடுத்து உன்னை நடத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நீ மறந்து விடாது. எப்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அப்போ யாருமே இல்லைன்னு அப்படி ஆகிடுது. ஆனால் கர்த்தர் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்துருக்கணும். யார் வந்தானா போனால் என்ன, ஆனால் என் தகப்பன் நடத்துகிறவர் ஏன் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அவர் அங்கே மகிமை அடைகிறார். அவர் நமக்கு என்ன செய்கிறார்? பாதுகாப்பு கொடுக்குறார். இந்த நாளில் நம்மோடு இருக்கிற கர்த்தர் நம்ம கூட இருந்து என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். நம்மோடு இருக்கிற இயேசு மகாராஜா நம்மோடு இருந்து எந்தெந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார், எப்படி நம்ம நடத்துகிறார் என்று கேட்டால் 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியால்
உங்கள் கவலைகளை அவர் மேலே என்ன செய்ய வைத்து விடுங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்க அப்படிங்கிறார். அப்போனா நம்மளை கேட்டால் கவலை இருக்குது, கவலை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கவலை இருந்து கொண்டே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களை விசாரிக்கிறபடியால், நான் உங்களை என்ன செய்ய போகிறேன்? விசாரிக்கிறபடியால். அப்போனா இந்த உலகத்தில் யார் உங்களை விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கவில்லையோ, யார் உங்களை பார்க்குறாங்களோ பார்க்கல, யார் உங்களை கேட்குறாங்களோ கேட்கலையோ, நான் உங்களை விசாரிக்கிற தேவன். இந்த வரப்போகிற புதிய நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பல காரியங்களை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், நான் உனக்கு என்ன தேவை என்பதை நான் உன்னை விசாரிக்கிறேன். ஏன் இப்படி நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்று நான் உன்னை விசாரிக்கிறேன். நான் உன்னை பார்த்துட்டு சும்மா போகிற ஒரு தேவன் அல்ல. நான் உன்னை விசாரிக்கிறேன்னா ஏன் கதற, ஏன் வேதனைப்படுற, ஏன் துக்கப்படுற, ஏன் நெருக்கப்படுற, ஏன் சஞ்சலப்படுற அப்படி என்று நான் உன்னை என்ன செய்கிறேன்? விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன். அப்போனா நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன்னுடைய கவலைகளை ஏன் மேலே வச்சிரு என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, யாருமே சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எத்தனை கவலை இருக்குது, உனக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது, உனக்கு எத்தனை போராட்டம் இருக்குது, உனக்கு எத்தனை நெருக்கம் இருக்கிறது, உனக்கு எத்தனை கண்ணீர் இருக்கிறது, எல்லா காரியங்களையும் நீ என்ன செஞ்சிரு? என் மேலே வச்சிரு. நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்காக எல்லா பிரச்சனைகளையும் முறியடித்து உன்னை நான் பாதுகாத்து நடத்துவேன். அதனால் உன் கவலையை என்ன செஞ்சிரு? என் மேலே வச்சிரு. நான் உன்னை என்ன செய்கிறேன்? விசாரிக்க போகிறேன். இந்த பிள்ளை எப்படி வளர்க்க போகிறேன்னு சொல்லி கவலைப்படாத. இந்த பிள்ளை எப்படி திருமணம் முடித்து கொடுப்பேன் என்று கவலைப்படாத. இந்த பிள்ளைக்கு எப்படி நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு கவலைப்படாத. ஒரு நல்ல வருமானம் இல்லை என்று கவலைப்படாத. அப்போ எந்த காரியத்தில் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய், அந்த காரியத்தை என் மேலே வையி. உன் குடும்பத்தில் என்ன குறை இருக்கிறது, இப்போது உன் குடும்பத்தில் என்ன வேதனை இருக்கிறது, அதை நீ என்ன செஞ்சிரு? என் மேலே வச்சிரு. நீ என் மேலே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த கவலையில் நம்ம குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கவலை, பிள்ளையை குறித்த ஒரு கவலை, கற்பத்தின்கனி இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை, திருமண காரியம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை, ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை, பிள்ளைகளை ஒரு உயர்ந்த படிக்க வைக்க முடியவில்லையே, ஃபீஸ் கட்ட முடியவில்லையே, என் பிள்ளையை எல்லாரும் போல என் பிள்ளையை படிக்க வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை. இப்படி எல்லாம் ஒரு கவலை இருக்கும்போது, அப்போ எந்த காரியத்தில் இப்போ உங்களுக்கு கவலை இருக்குன்னா, அந்த காரியத்தை நீங்கள் சொல்லி, ஏசப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலையை என் மேலே வச்சிரு அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை, இப்போ இருக்கிற எனக்கு கவலை, இதை நான் உங்கள் மேலே வைக்கிறேன், நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இனிமேல் இந்த காரியத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா 1 பேதுரு 5:7 நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது. அப்போ நான் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன், நான் உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறேன், உன் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். அப்படின்னா உன்னுடைய பிரச்சனையை நீ என்ன செஞ்சிரு? என் மேலே கொடுத்து அப்படிங்கிறார். அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மேலே வைக்கணும். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விசாரிக்கிறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்மளை ஒரு சில பேர் மனிதர்கள் நம்மளை பார்த்தும் பார்க்காம கண்டும் காணாமல் எப்படி பிள்ளையை படிக்க வைக்கிற, எப்படி குடும்பத்தை நடத்துகிற, இந்த வருமானத்தில் எப்படி உன் குடும்பம் ஓடுது, இந்த வருமானத்தில் எப்படி வீட்டு வாடகை கொடுக்குற, இந்த வருமானத்தில் எப்படி எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற, உன்னால் முடியுதா அப்படின்னு யாருமே நம்மளை கேட்காம இருக்கலாம், யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு ஆண்டவர், ஏசப்பா மகளே எப்படி நடத்துகிற, உனக்கு நடத்துறதுக்குண்டான வழி என்ன அப்படின்னு நான் உன்னை விசாரித்து உன்னை நான் நடத்துகிறேன் அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், ஏசப்பா என்னை விசாரிக்கிற தேவன் நீர் இருப்பதனால எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கவலைகளையும் உங்கள் மேலே வச்சிடுறேன், நடத்துவேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஆகாரை விசாரித்தவர் என்னையும் விசாரிக்கிறவர். ஆகாரை விசாரித்து ஆகாருக்காகவே நீரூற்றை உண்டு பண்ணி நடத்தினீர் அல்லவா, அதே போல் என்னையும் நடத்துவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. வாசித்து பாருங்க, தேவன் ஆகாரை விசாரிக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 16:8 பார்த்தீங்களா? அவர் பாருங்க கேட்குற என்ன கேட்குறாரு? ஆகாரே எங்கேருந்து நீ வர்ற, எங்கே போகிற, உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி கலங்குற, ஏன் வேதனைப்படுற அப்படின்னு சொல்லி ஆகார அனாதையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில், தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில், ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில், அவர் அனாதை போல் இருக்கிற வேலையில் யாருமே கண்டுக்கல, யாருமே விசாரிக்கலை. ஆனால் என் தகப்பன் என்ன செய்கிறாரு? ஆகாரே நீ என்ன செய்கிற?
எங்கே போகிற அப்படின்னு விசாரிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்தாரில் உறவினர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, சொந்தங்கள் மூலமாக ஒரு ஆதரவு இல்லாமல், ஒரு விசாரிக்க ஆள் இல்லாமல் நீங்கள் தள்ளப்பட்டு நீங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற கர்த்தர். எல்லாம் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். எல்லாரும், உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், மை உள்ள கைகளில் நம்மை. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய தேவன் எப்படி எப்படி நம்மளை நடத்துறாரு, எப்படி நம்மளை குடும்பத்தை கொண்டு போறாரு அப்படின்னு கேட்டா, முதல் காரியமாக நம்மளை விசாரித்து நடத்துகிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, என்னை விசாரித்து நடத்துகிறவர். அல்லேலூயா. ரெண்டாவதாக அவர் எப்படி நடத்துறார்? லூக்கா 7:13 அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறாராம்? அவர் ஆறுதல் படுத்துக்கிற ஒரு தேவனா இருக்கிறாராம். எப்படி சொல்றாராம்? அவர் அழாதே, ஏன் கலங்குற, ஏன் வேதனைப்படுற அப்படின்னு சொல்லி அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்திட்டு அவர் என்ன செய்யறாரு? அந்த வாலிபனை என்ன செய்யறாரு? பாடையில தொட்டு உயிரோடு எழுப்பி அந்த தாய் கிட்ட அந்த மகனை என்ன செய்யறாரு? ஒப்படைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்முடைய தகப்பன் இயேசு ஒரு குற்றீருமா கொலையுமா கிடக்கிற நம்ம மேலே அவர் மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். அவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். பல பிரச்சனையில் மாட்டி தவித்து கொண்டு இருக்கிறாயா? பல நிந்தையில், பல அவமானத்தில் மாட்டி நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? பயப்படாத. இப்போ நீ விழுந்து போயிருக்கலாம், இப்போது நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், இப்போது நீ வெக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். கவலைப்படாத. நான் எப்படி அந்த நாளிலே அந்த ஒரு விதவை தாய் தன்னந்தனிமையிலே பெத்த மகனை இழந்து கண்ணீரோடு கதறி அழுகும்போது அந்த தாய்க்கு நான் ஆறுதல் படுத்தி அந்த இளம் வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த தாயின் கரத்தலை கொடுத்தோனோ, அதே போல நீ இழந்த எல்லா காரியத்தையும் திருப்பி உன் கரத்தில் கொடுப்பதற்கு நான் உனக்கு இந்த நாளிலே போதுமானவராக இருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ கலங்காதே என்று உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன் அல்ல. ஏசாயா 66:13 அவர் நம்மை தேற்றுகிறவராக. வாசித்து பாருங்க. ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல என்ன செய்றாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, அடுத்த மாதத்திலே எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம். இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த பிரச்சனையை எப்படி நான் முடிக்க போகிறேன் அப்படி என்று நீங்கள் தேற்றப்படாமல் நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நம்ம தகப்பன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், ஒரு தாய் தேற்றுவது போல என்ன செய்வேன்? உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை தேற்றுவேன். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும், மகனே மகளே நான் உன்னை மறக்காமல் என்ன செய்வேன்? உன்னை தேற்றுவேன் அப்படிங்கிறார். அதனால் பலவித கவலையில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? அடுத்த மாதத்துக்கு இந்த காரியத்தை நான் சமாளிக்க வேண்டுமே, அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலே என்று கலங்கி தவிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை நான் தேற்றுவேன், உங்களை தேற்றுவேன் என்றால் ஒரு பெரிய இக்கட்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அவர் சொல்கிறாரு, பயப்படாது, இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாத, இந்த அவமானத்தை பற்றி பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன். நீ வெட்கப்பட்டு விடுவோன்னு என்று கலங்கி கொண்டு இருக்கிறார். அப்படித்தானே? நான் இதை சமாளிக்க முடியாது, அவ்வளோதான், நான் பெரிய அவமானத்துக்குள்ள மாட்டப்போறேன் என்று நீ கலங்கி கொண்டிருக்கிற, அவ்வளோதானே? கவலைப்படாத. எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை தலைநிமிர பண்ண வைக்க போகிறேன், பயப்படாது என்று அவர் நம்மளை தேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் முதல்ல நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, நம்மளை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து இன்னொரு காரியத்தை அவர் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. பாருங்கள், இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு வருகிறவரே, நம்மோடு இருக்கிறவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து பாதுகாத்து நம்மளை ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு இருக்கும்போது நம்ம ஏன் தேவையில்லாத
ஒரு அவிவிசுவாசமான காரியத்தை பற்றி எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே பார்க்கல, எனக்கு யாருமே கண்டுக்கல அப்போ நம்ம சொல்கிற போது அப்போ இவர் இருக்கிறாருங்கிறத நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். பார்த்துக்கொள்ளுங்க. எப்பெல்லாம் நீங்கள் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், யாருமே கண்டுக்கல, நான் அனாதை அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த நேரத்தில் ஏசப்பா என்ன செய்றாரு, வேதனைப்படுவார். நான் உனக்கு இருக்கிறேன்ல, நான் உனக்கு இருக்கிறேன்ல, உன்னை தேற்றுறதுக்கு நான் இருக்கிறேன், உன்னை விசாரிக்க நான் இருக்கிறேன், உன்னை ஆறுதல் படுத்த நான் இருக்கிறேன். உன் அப்பா அம்மா வரலன்னு கவலைப்படாத, உன் சொந்த வரலன்னு கவலைப்படாத, உன் கூட பிறந்தேன் வரலன்னு கவலைப்படாத, உன் நண்பர்கள் வரலன்னு கவலைப்படாத. நீ அனைவருக்கு உதவி செஞ்சுருக்கலாம், நான் அவங்களுக்குலாம் உதவி பண்ணேன், ஆனால் இப்போ நீ யாருமே கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாத. நான் இருக்கிறேன் மகனே மகளே, நான் உன்னை தேற்றுறதுக்கு நான் இருக்கிறேன், உன்னை விசாரிக்கிறது நான் இருக்கிறேன், உன்னை நடத்துறதுக்கு நான் இருக்கிறேன். காரணம், இந்த உலகத்தில் அவர்கள் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தாயின் கருவில் இருக்கும்போதே நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் உன்னை கைவிடுவேனா? இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் என்றவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 14:14 அவர் சொல்லுகிறார். வாசிங்க மத்தேயு 14:14 அவர் எப்படி நம்மளை நடத்துகிறார் பார்த்துக்கொள்ளுங்க. மத்தேயு 14:14 அவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். எப்படி போட்டிருக்கு? அவர் எப்படி போட்டிருக்கு? மனதுருகிற அவர் தேவனாக இருக்கிறார். அப்படின்னா நம்ம மேலே இறக்க வைத்து நம்ம மேலே மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்ல, ஏசாயா 38:5 நம்மளை கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். வாசித்து பாருங்க, ஏசாயா 38:5 பாருங்க. கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. இப்போ இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ராஜா நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அடுத்து உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. இந்த நாளிலே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் விண்ணப்பத்தை வைத்து நீங்கள் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை ஏசப்பாட்ட சொல்லி நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிச்சிருக்கிறீங்களோ, அவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ எந்த காரியத்துக்கு விண்ணப்பத்தை வச்சு, நீ எந்த காரியத்துக்கு நீ ஜெபிச்சு நீ என் சமூகத்தில் கண்ணீர் வடிச்சாயோ அந்த கண்ணீரை நான் கண்டுட்டேன். எப்படி அந்த எசேக்கியாவின் கண்ணீரை பார்த்து எப்படி அந்த எசேக்கியா வாழ்க்கையிலே அற்புதங்களை செஞ்சனோ, அதே போல இந்த வரப்புற புதிய நாளிலே ஒரு விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை தொடச்சு, எந்த காரியத்துக்காக, எந்த காரியத்தை நினைத்து, எந்த காரியத்தை வேதனைப்பட்டு, எந்த காரியத்தை அங்கலாய்த்து நீ வேதனைப்பட்டு உன் கண்ணீரில் ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்துச்சோ, அந்த கண்ணீருக்கு நான் பதில் கொடுக்கிற ஒரு தாயாக, பதில் கொடுக்கிற ஒரு தகப்பனாக உன்னை கரம் பிடிச்சு நடத்தி உன் கண்ணீருக்கு நான் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ மகளை குறித்து நீ கண்ணீர் வடித்திருக்கலாம், நீ வேலை இல்லை என்று கண்ணீர் வடித்திருக்கலாம், நீ கடன் பிரச்சனை குறித்து கண்ணீர் வடித்திருக்கலாம். எந்த காரியத்தை நினைத்து அவர் பெரிய ஒரு அவமானத்துக்குள்ள மாட்டி விட்டேனே அந்த காரியத்தை நினைத்து நீ கண்ணீர் வடித்திருக்கலாம். எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் கண்ணீர் வடிச்சீங்களோ அந்த காரியத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணீரை நான் கண்டுட்டேன். எப்படி அந்த எசேக்கியாவின் கண்ணீரை கண்டு எசேக்கியாவுக்கு சுகத்தை கொடுத்து, எப்படி ஜீவனை கொடுத்து, எப்படி 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து நான் அதிசயங்களை அற்புதங்களை பண்ணிடணும், அதனால போல நான் உன் கண்ணீரை கண்டு உன் விண்ணப்பத்துக்கு என்ன செய்ய போறேன், பதில் கொடுக்க போறேன். நான் காண்கிற தேவன், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கண்ணீருங்கிறது சாதாரண ஒரு சில நேரங்களில் கண்ணீர் வரும் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு சில நேரங்களில் சிரிச்சா கூட கண்ணீர் வரும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் இந்த கண்ணீர் நம்ம ஒருவேளை வெங்காயம் நறுக்கும்போது கண்ணீர் வரும், அந்த கண்ணீர் ஒன்றுமே கிடையாது. அந்த கண்ணீர் அதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணீர் எரிச்சல் கண்ணீர் வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதுக்கு ஒரு பதில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த காரியத்தை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த கண்ணீருக்கு உண்டான பதில். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு வேலை பார்க்குற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எல்லாரும் முன்னாலும் ஒரு அவமானப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், எல்லாரும் உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இன்சல்ட் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா, அந்த காரியத்தை குறித்து என்ன செய்வார், கண்ணீர் வடிச்சதை அதை கொண்டு பார்ப்பார் பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு தடவை நான் அந்த அருப்புக்கோட்டை பகுதியில் ஒரு கேதை வீட்டுக்கு போயிருந்தேன். போயிருக்கும்போது அப்போல்லாம் சபை ஆரம்பிக்கலை, ஒன்றுமே செய்யலை. அதாவது எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் மாதிரி அங்கங்கே சபையில் கூப்பிட்ற இடத்துக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணிட்டு ஊழியம் பண்ணிவிட்டு நாகர்கோவில், திருநெல்வேலி எல்லாம் வெளியூருக்கெலாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா 2003 2004 வரைக்கும் 2 வருஷம் இந்த எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கொள்ளுங்க.
ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சபைகளுக்கும் சொல்கிறது வந்து பார்த்துக்கொள்ளுங்க, தீர்க்க தரிசனமாக சொல்கிறது வழக்கம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லிட்டு வரும்போது அந்த தீர்க்க தரிசனம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே என்ன செஞ்சிடும், நடந்துடும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் வந்து செஞ்சார் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நான் வந்து ஊழியத்துக்கு வந்த புதுசில் வந்து நான் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு பிரசங்க விருதுநகரில் பண்ணேன் பார்த்துக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு பிரசங்கம் எங்கே தெரியுமா பண்ணேன், அதாவது நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு 2002 முடிச்சுட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஒரு பிரசங்கம், என்ன பிரசங்கம் எங்கே பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதம் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த அகிலேரவு முழுவதும் ஜெபம் சொல்லி ஒரு ஐக்கிய மதுரில் இருக்குது, அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்துவாங்க. அப்போ இந்த ஊரில் வந்து இங்கே இருக்கிற சிஎஸ்எஸ் சபையில் ஒரு முழுவதும் ஜெபம் நடக்குது. அப்போ முடிச்சுட்டு வந்து இந்த சிஎஸ்எஸ் சபையில் இங்கே இருக்கிற விருதுநகர் இந்த யோவான் திருச்சபையில் முழுவதும் ஜெபத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், அப்போ தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்போ தான் வர்றேன் பார்த்துக்கொள்ளுங்க. பைபிள் எடுத்து ஒரு 25 பேர்த்துக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணி பழக்கம் இல்லை, ஒரு 100 பேர்த்துக்கு முன்னாடி பழக்கம் இல்லை. ஆனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பிரசங்கம் பண்ணும்போது ஒரு 125 பேர் அந்த பிரசங்கத்தில் இருந்தாங்க. இந்த சபையில், இந்த விருதுநகர் செய்தி சபையில் பண்ணுற பிரசங்கம் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு 125 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த 125 பேர் இருக்கும்போது ஒரு பயமோ ஒரு பதஷ்டமோ எதுவுமே கிடையாது பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போகும்போது குறைஞ்சது வந்து ஒரு 2 ஹவர்ஸு அல்லது 3 ஹவர்ஸு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வராது, உங்களுக்கு அந்த ரேமா வார்த்தை கிடைக்கும், ஆவியானவர் பேசுகிறது அந்த அங்குள்ள மக்களுக்கு என்ன நோக்கத்தில் வராங்களோ அந்த மக்களுக்கு பதில் வரும் அப்படின்னு சொன்னாங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நல்லா ஃபயராக நான் ஜெபம் பண்ணிட்டு அங்கே போனேன், ஒரு பயமும் கிடையாது. நல்லா ஆண்டவர் பிரசங்கத்தில் நல்லா நடத்தினார் பார்த்துக்கொள்ளுங்க. நடத்திட்டு முழுவதும் ஜெபங்கிறது 2 பார்ட் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு 1 மணி வரைக்கும் ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நான் இந்த விருதுநகரில் பண்ண இந்த பிரசங்கத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிருச்சு. எல்லாம் டீ கொடுத்தாங்க. டீயை குடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, பாதி பேர் கலந்து போயிட்டு ஒரு 125க்கு மேலே இருந்தாங்க. சொன்னாங்க 125 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பாதி பேர் கலந்து போயிட்டு ஒரு 25 பேர் தான் என்ன செஞ்சாங்க, மீதி 2வது பாட்டுக்கு இருந்தாங்க. அப்போ 2வது ஒரு பிரசங்கம் பண்ணணும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ 2வது பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் பைபிள் எடுக்கும்போது திடீர்னு எனக்குள்ளே இருக்கிற அந்த அனாய்ச்சிங், அந்த பவர் ஆவியானவர் சொல்கிறாரு, ஏன்னா நடந்த காரியம், அந்த கேட்டவங்க சாட்சி கூட இப்போ இருக்கிறாங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதில் ஒரு சில பேர் இறந்துட்டாங்க, ஒரு சில பேர் இருக்கிறாங்க இப்போயும். அப்போ பிரசங்கம் பண்ணுறதுக்கு இப்போ 2வது பிரசங்கத்தை ஐயா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மைக்கை கையில் கொடுத்த உடனே அந்த 2வது பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு பிரசங்கமே வரல பார்த்துக்கொள்ளுங்க. திடீர்னு எனக்குள்ள இருக்க ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு 7 நாளில் நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன அறியாமல் வார்த்தை வருது பார்த்துக்கொள்ளுங்க. இப்போது ஜெபிக்கிற ஜெபத்துக்கு 7 நாளில் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தை வருது பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே இருக்கிற நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க, எந்தெந்த காரியத்தில் இருக்கிறீங்க, உங்கள் ஜெப குறிப்பை சொல்லுங்கள், 7 நாளில் பதில் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னாங்கிறது எனக்கே தெரியாது. அப்போ அந்தளவுக்கு ஆவியானவர் அப்படியே ஃபுல்லாக நிறைச்சி பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நான் தான் பேசுகிறேன்னாங்கிறது எனக்கே தெரியாது பார்த்துக்கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, 7 நாளில் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வரப்போ எந்த காரியமாக இருந்தாலும் இப்போது சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போல்லாம் வீடியோலாம் எடுக்கலை, வீடியோ எடுத்துருந்தால் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒருத்தர் ஒரு நல்ல பெரிய மனுஷர் என் ஒய்ஃபு ரிட்டையர் ஆகிட்டாங்க, அந்த பென்ஷன் பணம் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தாங்க. அந்த ஜெப குறிப்பு ஒரு 5 நிமிஷம் என்ன செஞ்சேன், ஜெபிச்சுட்டு அப்புறம் இன்னொருத்தங்க என் மகளுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொன்னாங்க. அந்த காரியத்துக்கு ஜெபித்தேன், எல்லோரும் முன்னால் அப்படி ஜெபிக்கும் போது எப்படின்னா ஆவியில் ஜெபம் பண்ணேன் பார்த்துக்கொள்ளுங்க. மாத்திரமல்ல பணிவிடை தூதர்களுக்கு என்ன செஞ்சேன், கமாண்ட் பண்ணி கட்டளை கொடுத்து நான் என்ன செஞ்சேன், ஜெபிச்சேன் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 8 ஜெப குறிப்பு சொன்னார்கள். வந்தது 25 பேர், ஆனால் ஜெப குறிப்பு சொன்னது 8 பேர் சொன்னாங்க பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஜெபம் அவங்க கேட்டவுடனே அவங்களுக்கே தூக்கம் போயிடுச்சு, கலக்கம் போயிடுச்சு, ஒரு அனாயிட்டிங் பவரோடு அவங்க எல்லாருமே இருந்தாங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது பார்த்துக்கொள்ளுங்க, இப்போ நம்ம டாக்டர் சுஜி டாக்டர் கூட அந்த ப்ரேயரில் இருந்தார் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அப்போ எல்லாருமே அப்படி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக பார்த்துக்கொள்ளுங்க, அந்த கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்துக்கொள்ளுங்க. கரெக்டாக 3 நாள் ஒருத்தர் வர்றாரு, என் மனைவிக்கு பென்ஷன் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு. ஒரு 4-5 காலத்தில் என் மகளுக்கு மாப்பிள்ளை கிடச்சிருச்சு, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை ஜெப குறிப்பு சொன்னாங்களோ அத்தனை ஜெப குறிப்பும் ஆவியான அன்றைக்கி வெளிப்படுத்தின காரியம் 7 நாளுக்குள்ளே அந்த காரியத்துக்கு எல்லாத்துக்குமே பதில் என்ன செஞ்சிருச்சு,
வந்துருச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அவள் ப்ராப்பர்ட்டு, அதாவது தீர்க்க தரிசனமான ஒரு ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் வந்து எனக்கு அப்படி தான் என்ன செஞ்சார், நடத்திக்கிட்டே இருந்தார். ஒரு சில பேர் வந்து சபையை நடத்துங்க வைங்க பண்ணாங்க, ஆவியனர் சொல்லாமல் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 வருஷம் ஊழியம் பண்ணிகிட்டே இருந்தேன் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து 2005 தான் ஒரு வீடு பிடிச்சி சபையை நம்ம ஆரம்பித்தோம் ஆலம்பட்டியில். அது ஆவியனர் சொல்லி தான் செஞ்சேன் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த மாதிரி சபையை ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு ஊழியர் வந்து இறந்துட்டார் பார்த்துக்கொள்ளுங்க. இறந்தோன்னா அந்த கேதை வீட்டுக்கு நான் என்ன செஞ்சேன் போயிருந்தேன். போயிருக்கும்போது அப்போ எல்லா ஊழியக்காரங்களும் வந்து அங்கே நின்றுருந்தாங்க பார்த்துக்கொள்ளுங்க. சபை வச்சு நடத்துகிறவங்க எல்லாம் வந்துருந்தாங்க. அப்போ நான் வந்து புதுசுங்கிறதுனால 2 வருஷம் ஊழியம் பண்ணிவிட்டு இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தீர்க்கதரிசன ஜபத்தை நடத்தி தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி நிறைய நடந்திருக்கு. அப்போவே பார்த்துக்கொள்ளுங்க அந்த பொறாமைங்கிறது இருந்துச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ 4-5 பேராக கூட்டம் போட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போ தான் உள்ளே நுழையிறேன் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு ஊழியக்காரர் அங்கே விருதுநகரில் இருக்கிறாரு. ஏன்னா விருதுநகரில் ஒரு இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்த வராரு இந்த பாஸ்டர். கொஞ்ச நாளைக்கு தீர்க்கதரிசியாக இருந்தார், கொஞ்ச நாளைக்கு இவாஞ்சலிஸ்டாக இருந்தார், இப்போ வந்து பாஸ்டர் ஆகிட்டார், வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லந்து கொடுத்து பேசினார். எப்படி நக்கல் அடித்து பேசினார். எத்தனை பேர், ஒரு 6 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சபை வச்சுருக்கிறார், ஒரு 30 பேர் விசுவாசிகளோடு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அப்போ வந்து அந்த நடந்துபடி வந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சிரிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சு, இந்த வர்றாரு இவாஞ்சலிஸ்ட் வர்றாரு, தீர்க்கதரிசி வர்றாரு, இப்போ பாஸ்டர் வர்றாரு, இப்போ பாஸ்டர் ஆகிட்டாரு, இப்போ ஒரு வீடு பிடிச்ச சபையை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாலும் நக்கல் அடித்து பேசினார் பார்த்துக்கணும். எல்லாருமே நக்கல் அடித்து பேசினார் பார்த்துக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், அப்போ அதாவது கர்த்தர் சொல்கிறத நம்ம செஞ்சுட்டு வரேன் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர், ஒரு வயதானவர், ஒரு 50 வயசு கடந்தவர். அப்போ எப்படி இருக்குன்னு ஒரு அட்வைஸ் பண்ணி, நல்லா செய்யுங்க தம்பி, நல்லா ஊழியம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, இந்த வாலிப வயதில் நல்லா செய்யுங்க. நான் சொல்கிறது வந்து இப்போ 2005 இந்த காரியம் நடந்தது, 2005 நடந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், இப்படி எல்லோரும் வந்து இன்சல்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு புதுவிதமாக இருந்துச்சு பார்த்துக்கொள்ளுங்க. நான் போய் என்ன செஞ்சுட்டேன், இப்படி இன்சல்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்ன செஞ்சேன், ஒரு இடத்துல நின்று என்ன செஞ்சேன், அழுதேன் பார்த்துக்கொள்ளுங்க. அழுகும் போது என்ன செஞ்சிருச்சு, அந்த இடத்துல கண்ணீர் வடிஞ்சிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கண்ணீர் வடிஞ்ச உடனே, அப்போ அந்த கண்ணீர் என்ன கண்ணீர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவமான கண்ணீர். என்ன கண்ணீர்? அவமான கண்ணீர், நிந்தையான கண்ணீர் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ சாதாரணமாக வடிக்கிற கண்ணீருக்கு பதில் இருக்குது. ஆனால் எந்த காரியத்தை குறித்து கண்ணீர் வடிக்கிறோமோ அந்த காரியத்துக்கு பதில் கொடுக்குறாரு பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த கண்ணீரை வடிச்சுட்டு நான் வந்துட்டேன் பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி உள்ள சூழ்நிலை பார்த்துக்கொள்ளுங்க. அன்னைக்கு அந்த நேரத்தில் அவர் என்ன பேசினார். ஆனால் இன்ன வரைக்கும் அப்படி பேசின ஊழியர் வந்து ஒரு படி கூட ஸ்டெப்பில் அவர் டெவலப்மெண்ட் ஆக முடியல. இன்னமும் அவர் என்ன செய்கிறாரு, அதே வட்டம், அதே இடம், அதே மக்கள், அப்படியே தான் இருக்கிறாரு. ஆனால் இன்ன வரைக்கும் கூட, இந்த நாள் வரைக்கும் கூட அவர் ஒரு படி என்ன செய்யலை, முன்னேறல. ஆனால் அப்போ நான் ஒரு சின்ன வீடு பிடிச்சி என்ன செஞ்சேன், நடத்தி அவர் சொல்கிற நேரத்தில் அப்போ ஒரு சின்ன வீடு பிடிச்சி, ஏன்னா ஒரு 30 பேர் 25 பேர் இருப்பாங்க, ஏன்னா சின்ன வீடு பிடிச்சி நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் கண்ணீர் வடித்து நான் அழுது ஆண்டவர்கிட்ட மன்றாடுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ பார்த்துக்கொள்ளுங்க, நான் என்ன சொல்கிறேன், அந்த கண்ணீருக்கு என்ன தெரியுமா பதில்? அது அவமான கண்ணீர், நிந்தையின் கண்ணீர் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார். அந்த கண்ணீரை என்ன செஞ்சு கண்டார்? என்னை யார் அவமானப்படுத்தி, என்னை யார் நக்கல் பண்ணி, என்னை யார் கேலி பண்ணி, எல்லாரும் முன்னால் எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அவர் பேசினாரோ, அதே நபர் மூலமாக அதே நபர் ஒரு நாள் மீட்டிங்கில் என்னை பார்த்து என்னை கை கொடுத்து, பரவாயில்ல உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு, உங்களை கர்த்தர் நடத்துகிறாரு, உண்மையிலே நீங்கள் கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எந்த வாய் என்னை கேலி பண்ணிச்சோ, எந்த வாய் என்னை நக்கல் அடிச்சிச்சோ, அந்த வாய் என்னை கனப்படுத்தி கையை பிடிச்சி எல்லாரும் முன்னால் திருப்பி அதே நபர் இன்னொரு இடத்துல கையை பிடிச்சி எல்லாரும் முன்னால் என்ன செஞ்சார், நீங்கள் இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டியிருக்கிறீங்க, இந்த டிவி மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க, பத்திரிக்கை ஊழியம் பண்ணுறீங்க, பரவாயில்ல, இந்த குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு இந்த விருதுநகரில் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டீங்க, நாங்களாம் 25 வருஷம் ஆச்சு, இந்த அவர்லாம் 30 வருஷம் ஆச்சு, இவரெல்லாம் 28 வருஷம் ஆச்சு, இன்னுமே ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் ஏதோ பண்ணுன்னு நினைக்கிறோம், ஆனால் முடிய மாட்டேங்குது, ஆனால் உங்களால் இது செய்ய முடியுது அப்படின்னா அவர் கூட இல்லைன்னா உங்களால் செய்ய முடியாது, அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. எந்த வாய் என்ன கேலி பண்ணிச்சோ, எந்த வாயை நக்கல் அடிச்சோ, அந்த வாயை என் கையை பிடிச்சி இந்த வார்த்தையை சொன்னார்.
நான் அந்த நேரத்தில் வந்து நான் இதான் பதிலுக்கு நான் இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் பண்ணுறேன், தீர்க்கதரிசி ஊழியம் பண்ணுறேன், நான் என்னத்தையும் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன அவன் வேலையை பாரியா அப்போ நான் சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லியிருந்தா எனக்கு இந்த டெவலப்மெண்ட் ஆகிருக்காது. அந்த நேரத்தில் தனிப்பட்ட முறையில் என் இயேசு மகாராஜர் என்னை கண்ணீர் வடித்தேன் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த நேரத்தில் என் கண்ணீருக்கு என்ன செஞ்சிருச்சு? கர்த்தர் பதில் கொடுத்தார். எந்த வாயை கேள்வி படிச்சோ, எந்த வாயை அவமானப்படுச்சோ, அந்த வாயை என்னை கனப்படுத்தும்படி எத்தனை 4 பேத்துக்கு முன்னால் 5 பேத்துக்கு முன்னால் என்னை கேள்வி பண்ணார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 35 பேத்துக்கு முன்னால் கர்த்தர் அவர் வாயில் என்னை கனப்படுத்தும்படி கர்த்தர் என்ன செஞ்சார்? உயர்த்தினார். இதை ஏன் இப்போ சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கும்போது, நீங்கள் ஒரு ஜெப குறிப்பு வைக்கும்போது, நீங்கள் ஒரு கண்ணீர் வடிச்சிங்கன்னா அது எதுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்க அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கடன் பிரச்சனை அதிகமாகி போச்சு, கடனை அடைக்க முடியலையே, கடனை அடைக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக 2 சொட்டு கண்ணீர் வடிச்சிங்கன்னா அந்த கண்ணீருக்கு பதில் இருக்குது. என் பிள்ளையை வளர்க்க முடியலையே, என் பிள்ளை சொல்லு பேச்சு கேட்க மாட்டானே, பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக ஒரு 2 சொட்டு கண்ணீர் வடிங்க, கண்டிப்பாக நம்மள அந்த கண்ணீருக்கு பதில் இருக்கிறது. நீங்கள் ஒரு அவமானப்பட்டு ஐயோ எல்லாரும் முன்னால் தலை குனிஞ்சிட்டேனே, எல்லாரும் என்னை கேவலப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நினச்சி அதுக்காக நீங்கள் பர்டிகுலராக ஒரு கண்ணீர் வடித்து பாருங்கள், அந்த கண்ணீருக்கு பதில் இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. ஐயா எல்லாரும் ஒரு வீடு வாங்கிட்டாங்க, இடம் வாங்கிட்டாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அதுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து பாருங்கள். உங்கள் மகளுக்காக கண்ணீர் வடித்து பாருங்கள், உங்கள் மகனுக்காக கண்ணீர் வடித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்துக்காக கண்ணீர் வடித்து பாருங்கள், கணவருக்காக கண்ணீர் வடித்து பாருங்கள், மனைவிக்காக கண்ணீர் வடித்து பாருங்கள், ஒரு நல்ல வேலை இல்லையே, நிரந்தர வருமானம் இல்லையே, அதுக்காக கண்ணீர் வடித்து பாருங்கள். கண்டிப்பான முறையில் எத்தனை காரியங்களுக்கு நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் நீங்க தேவ சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு அந்த விண்ணப்பத்துக்காக நீங்க 2 சொட்டு கண்ணீர் வடிச்சு பாருங்க, அந்த கண்ணீர் எல்லாம் கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணீர் எல்லாம் துருத்தியில வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்குண்டான பதிலை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்க ஏசாயா 35 உன் கண்ணீரை என்ன செய்றேன்? நான் துடைக்கிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை என்ன செய்கிறேன்? நான் துடைக்கிறேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தாலும் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறீங்க, ஆனால் இந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு இழந்து போன ஜீவனை கொடுக்கிற வல்லமை இந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு இருக்குங்க. ஒரு உயிர் போற நிலைமையில உயிரை வர வைக்கிறதுக்கு ஒரு வல்லமை எந்த ஜெபத்தில் இருக்கிறதுன்னு கேட்டா கண்ணீரின் ஜெபத்தில் இருக்கிறது. ஆனால் எப்படியாவது அழுக வேண்டுமே அப்படிங்கிற நோக்கத்தில் அழுதிங்கன்னா அதுக்குண்டான பதில் இருக்காது. நீங்கள் வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விண்ணப்பத்தை வைக்கும்போது உங்களை அறியாமே அந்த விண்ணப்பத்துக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து பாருங்கள். எசேக்கியா அப்படி தான் கண்ணீர் வடித்தார். அவர் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்றாரு பார்த்துக்கணுங்க, இதோ விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அப்படின்னா இங்கே ஜெபிக்கிறாரு ஒன்று, அடுத்து 2வது கண்ணீர் வடிக்கிறார். 2 காரியத்தை செய்கிறாரு, விண்ணப்பத்தை வைக்கிறாரு, கண்ணீர் வடிக்கிறார். அப்போ அதுக்கு 2க்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா உன் கண்ணீரை கண்டேன் அப்படிங்கிறார். அப்போ உன் விண்ணப்பத்துக்கு உன் கண்ணீருக்கு நான் என்ன செய்கிறேன்? உனக்கு நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் அவருக்கு மரணம் வந்து விட்டது. ஒரு கொஞ்ச நேரத்தில் அவர் சாக போறாரு. ஆனா அந்த சாக போற வேளையிலே அவர் ஜெபிக்கிறார், அவர் விண்ணப்பத்தை வைக்கிறார். எப்படி விண்ணப்பத்தை வைக்கிறார் அப்படின்னா சாதாரணமா ஜெபிக்கல, அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டே. நீங்க ரூம்பை பூட்டிக்கிட்டு அறைக்குள்ள ஒரு கண்ணீர் வடிச்சு ஒரு ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்க மக வந்து கீழ்ப்படியாம இருக்கா, உங்க மகளுக்கு ஒரு நல்ல இடம் அமையலையா, உன் மகளுடைய திருமண காரியத்துக்காக ரூம்பை பூட்டிக்கிட்டு கண்ணீர் வடிங்க. பெஸ்ட்டான வாழ்க்கையை உங்கள் மகளுக்கு அமைச்சு கொடுக்க கர்த்தர் போதுமானவர் இருக்கிறார். மகளுக்காக கண்ணீர் விடிங்க. இதுதான் ஏசப்பா சொல்கிறார். சிலுவை சுமந்து போகும்போது எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. எல்லாரும் அழுகிறாங்க. அழுகும்போது ஏசப்பா என்ன பதில் கொடுக்குறாரு? எனக்காக அழாதீங்க. என்ன சொல்கிறார் ஏசப்பா? படிச்சிருக்கீங்கள? உங்களுக்காகவும் கண்ணீர் விடிங்க. அப்படி ஏன் அப்படின்னா உன் பிள்ளைக்கு நீ கண்ணீர் விடி, நீ பெத்த பிள்ளைக்கு கண்ணீர் விடி. எனக்கா நீ அழாத. நான் எதுக்கு? எனக்கு என்னை பற்றி நீ ஏன் பரிதபிக்கிற? என்னை பற்றி நீ ஏன் கலங்குற? நான் வந்த நோக்கம், நான் சிலுவையில் அடிக்க வேண்டியது, நொறுக்கப்பட வேண்டியது இருக்கு. நான் அடித்தாதான், நொறுக்கப்பட்டதான் சாபம் உடையும், பையன் நீங்கும், எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியும், தர்த்தரத்தை மாற்ற முடியும் சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? எனக்கா ஏன்ப்பா அழுகிற? உனக்காகவும் உன் பிள்ளைக்காக என்ன செய்யி அழு அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? கண்ணீர் ஜெபம் தேவைங்க. நம்முடைய பிள்ளைகள் கருத்தாக வளர்க்க வேண்டும், ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும், பாவமில்லாத வாழ்க்கை வாழும்படியாக தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மகனுக்காக மகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கண்ணீர் வடித்த அந்த ஒரு கண்ணீர் வடித்து நீங்கள் விண்ணப்பத்தை வச்சு பாருங்கள். எந்த காரியத்தை கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு அப்படி நேராக பரலோகத்துக்கு போயிடும். பார்த்துக்கொள்ளுங்க,
பரலத்து போயிடும் பார்த்துங்களா. இப்போ நீங்கள் உங்கள் மகளுக்கு வந்து ஒரு 10 வயசில் 12 வயசில் என் மகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் மகள் இப்படி சேட்டை பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் கண்ணீர் வடித்து, திருமண காரியத்துக்காக கண்ணீர் வடித்து அப்படி ஜெபிக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்கள் உங்கள் மகள் 12 வயசு இருக்கும்போது கண்ணீர் வடிச்சிங்கன்னா அந்த கண்ணீர் அப்படியே நேராக என்ன செய்யும், அப்படியே நேராக நீங்கள் ஒரு ஜெபிக்கும் போது கீழே கண்ணீர் வடி ஜெபிக்கும் போது கீழே தண்ணி விழுகும், அந்த தரையில் தண்ணி விழுகும். அந்த ஒரு காம நேரத்தில் அந்த தண்ணி என்ன செஞ்சிடும், காஞ்சி போயிடும். அந்த காஞ்சி போன அந்த கண்ணீரின் தண்ணி எங்கே போகும் தெரியுமா, அப்படியே நேராக பரலோகத்தில் போய் அங்கே ஒரு வாட்டர் பேக் வச்சுருப்பார். உங்கள் பேரில் ஒரு வாட்டர் பேக் இருக்கும், உங்கள் பேரில் துருத்தின்னு சொல்லி ஒரு வாட்டர் பேக், ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பாவில் போய் இங்கே வடித்த கண்ணீர் நேராக காற்று மூலமாக போய் அந்த டப்பாவில் விழுந்துடும் அந்த கண்ணீர். பிள்ளை 12 வயசு இருக்கும்போது பிள்ளை எதிர்காலத்துக்காக கண்ணீர் வடிச்சிருக்கிற, பிள்ளை 13 வயசில் இருக்கும்போது பிள்ளை படிப்பு காரியத்தை கண்ணீர் வடிச்சிருக்கிற, பிள்ளை திருமண காரியத்தை கண்ணீர் வடிச்சிருக்கிற. அப்போ கண்ணீர் வடிக்கும் போது என் பிள்ளை எதிர்காலத்துக்காக, பிள்ளை திருமண காரியத்துக்காக, பிள்ளை படிப்பு காரியத்துக்காக, மகன் காரியத்துக்காக, என் மகன் நல்லா வாழணும் அப்படிங்கிற அந்த மகனை குறித்து கண்ணீர் வடிக்கும் போது அந்த 2 சொட்டு கண்ணீர் தரையில் விழுகும்போது அதுக்கு ஒரு காம நேரத்தில் காஞ்சி போயிடும். அந்த காம நேரத்தில் காஞ்சி போனோன்னு அந்த கண்ணீர் நேராக அப்படியே காற்றுல பரலத்து போய் அங்கே ஒரு டப்பாவில் பிதாவுக்கு முன்பாக, இயேசு மகாராஜாக்கு முன்பாக அந்த 2 சொட்டு கண்ணீர் விழுகும். பிதா பார்ப்பார், இயேசு பார்ப்பார், என்னப்பா காலையிலேருந்து இத்தனை டப்பா இருக்குது, இத்தனை துருத்தி இருக்குது, ஒரு சொட்டு கூட கண்ணீர் வரல, ஆனால் இந்த டப்பாவில் 2 சொட்டு கண்ணீர் போய் விழுந்திருக்கிறதே, 2 சொட்டு கண்ணீர் விழுந்திருக்கிறதே, யாரப்பா அது அப்படின்னு பிதா கேட்பார். ஏசப்பா சொல்லுவார், இல்லைப்பா இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த அம்மா கண்ணீர் வடிக்குது. எதுக்குப்பா கண்ணீர் வடிக்குது பிதா கேட்பார். ஏசப்பா சொல்லுவார், இல்லைப்பா மகளுக்கு வயசு 13 ஆகுது, இப்போவே மகளுடைய திருமண காரியத்தை குறித்து கலங்கி கண்ணீர் வடிச்சிருக்கு. அப்படியா, சரி மகளுக்கு எத்தனை வருஷத்தில் திருமணம் முடிக்கணும், இல்லை ஒரு 22 வயசில் முடிக்கலான் இருக்கேன் பிதா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி கரெக்டாக அந்த கண்ணீர் அப்படியே வச்சிரு, கரெக்டாக 22 வயசில் நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம், நல்ல ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்துடுவோம், தேவையில் சந்திப்போம், ஒரு பைசா கடை வாங்குற அளவுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பிதா சொல்லுவார். சரிங்க பிதாவே அப்படின்னு ஏசப்பா சொல்லுவார். கரெக்டாக நீ கண்ணீர் வடித்தது 22 வயசு மகளுக்கு ஆகும்போது அந்த கண்ணீர் கேட்கும், ஐயா 22 வயசாச்சு, உடனே கர்த்தர் ஒரு அழகான ஒரு மகனை கொண்டு வந்து நீ 10 பைசா செலவு இல்லாமல் எல்லாரும் கண்ணு முன்னால் உன் மகளுடைய திருமண காரியத்தை அற்புதமாக நடத்துகிற அந்த கண்ணீர், அதுக்கு பேர் தான் கண்ணீரின் ஜெபம். பாருங்க, நீங்கள் வந்து எதுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்க அப்படின்னு நினச்சி நீ கண்ணீர் வடிங்க. தகப்பனே இந்த 2 சொட்டு கண்ணீர் என் கடன் பிரச்சனை அடையணும், இந்த 2 சொட்டு கண்ணீர் என் மகளுக்கு, இந்த 2 சொட்டு கண்ணீர் என் மகனுக்கு, இந்த 2 சொட்டு கண்ணீர் என் வீட்டுக்காரருக்கு, இந்த 2 சொட்டு கண்ணீர் என்னுடைய மனைவிக்கு, என் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்து நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. அந்த கண்ணீரை துடைச்சு ஜீவனை கொடுக்கிறவர். எசேக்கியா என்ன செஞ்சார், கண்ணீர் வடிச்சார். அந்த கண்ணீர் ஜெபம் என்னாச்சு, அவர் என்ன செஞ்சார், மரணத்திலிருந்து அவர் என்ன செஞ்சார், காப்பாற்றினார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், அவர் கண்ணீரை காண்கிறவர். நீங்கள் ஒரு மனுஷன் போய் ஒரு காரியத்தை சொல்லி அழுது பாருங்க, நீங்கள் உங்கள் உறவிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்லி அழுது பாருங்க, உங்கள் கூட பிறந்த அக்காலோ தங்கச்சியோ அல்லது அண்ணனோ தம்பியோ அல்லது தாயோ தகப்பனோ ஒரு நண்பர்களோ யார்கிட்ட வேணாலும் சொல்லி உங்கள் பிரச்சனை சொல்லி அழுது பாருங்க, அவங்க வந்து என்ன செய்யறதுமா பார்த்துருமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் நீ உன் பிள்ளைக்காக எந்த வயசில் கண்ணீர் வடிச்சாயோ, நீ உன் பிள்ளைக்கு அந்த 22 வயசில் கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு அந்த கண்ணீர் அங்கே பரலோகத்தில் பேசும். காரணம், உன் கண்ணீர் துருத்தியில் அங்கே பத்திரமா இருக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் ஏற்ற வேலையிலே உன் பிள்ளையை உயர்த்தும்படி கர்த்தர் அங்கே என்ன செய்வார், இறங்குவார். அதுக்கு பேர் தான் கண்ணீரின் ஜெபம். இந்த கண்ணீரின் ஜெபம் வந்து பார்த்துக்கொள்ளுங்க, செத்து போகிற ஆளை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் பலவீனத்துக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க? கண்டிப்பான முறையில் ஏசப்பா அந்த பலவீன ஜெபத்துக்கு, அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு கண்டிப்பாக அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பார்த்தோம் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறாரு. 2வது பார்த்தோம் அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறாரு. 3வது பார்த்தோம் அவர் தேற்றுகிறவராக இருக்கிறாரு. 5வது பார்த்தோம் அவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறாரு. 6வது பார்த்தோம் அவர் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, எத்தனை வழியில் எத்தனை பாதையில் அவர் நம்மளை தேற்றி கொண்டிருக்கிறார், நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை அப்போ நம்ம சொல்லலாமா? நம்ம சொல்லலாமா? நான் அனாதைன்னு சொல்லலாமா? நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாமா? சொல்லாதீங்க. நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்ன ஏசு என்ன செய்கிறாரு, தேற்றுகிறார். சாதிசனம் மறந்துட்டாலும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? சாதிசனம் மறந்தாலும் அவர் உன்னை என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ
கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு ஈடுபடுகிற ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், ஆமென். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ, அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ. ஆமே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார் துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தி அப்பா. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தி ஐயா. தினம் தினம் அற்புதம் செய்தி ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தி. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், ஆமே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, ஆமே. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ, ஆமே. அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ. எங்களுக்கு சமாதானம் உண்டு கண்ண கண்டலையா, உங்க மேலே விழுந்ததையா இயேசுவே. எங்களுக்கு சமாதானம் உண்டு கண்ண கண்டலையா, உங்க மேலே விழுந்ததையா ஐயா, உங்க மேலே விழுந்ததையா ஐயா, உங்க மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், ஆமே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, ஆமே. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ இயேசுவே, காலைதோறும் புதிதாயிருக்கோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், தழும்புகளால் சுகமானோ. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா, காயப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், தழும்புகளால் சுகமானோ. ஐயா, தழும்புகளால் சுகமானோ, ஐயா, தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர், ஆமே. சர்வ வல்லவர், ஆமே. நீ நல்லவர், ஆமே. சர்வ வல்லவர், ஓ. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, ஆமே. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ, அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ. மெய்யாக எங்களது பாடுகளை என்ன சொல்லுங்க, பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே. நீர் நல்லவர், ஆமே. சர்வ வல்லவர், ஓஹோ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஆமே. உங்க அன்புக்கு அளவே இல்லை, ஆமே. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஆமே. அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ, அவை காலைதோறும் புதிதாயிருக்கோ. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு?
விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறார். நம்ம விசாரிக்கிற தேவன் என்று பார்த்தோம், ஆறுதல் படுத்துகிற தேவன் என்று பார்த்தோம், தேற்றுகிற தேவன் என்று பார்த்தோம், மனதூர தேவன் என்று பார்த்தோம், கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று பார்த்தோம். மத்தேயு 15:32 அவர் பரிதவிக்கிற தேவன். மத்தேயு 15:32 எப்படி போட்டிருக்குன்னு கேட்டால், அவர் வாசித்து பாருங்க. மத்தேயு 15:32 அவர் பரிதவிக்கிற நம்மளை பார்த்து அவர் நினைச்சாரு, பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அது ஜனங்களுக்காக அவர் பரிதவிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்காக, எனக்காக என் தகப்பனே சேனை பரிதவிக்கிறார். ஏன் பரிதவிக்கிறாரு? எதுக்கு பரிதவிக்கிறாரு? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பன் இயேசு இந்த நாளிலே நான் பட்டினியாக கிடந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை வைக்கலைங்க. நான் நேற்று சாப்பிடல, சோறாக்கு அரிசி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்யலை, வைக்கலை. அவர் சொல்கிறாரு, உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். பாருங்கள், அவர் 3 நாள் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே அவர்கள் பசியாக இருக்கும்போது என் தகப்பன் சொல்கிறாரு, இவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன், பரிதவிக்கிறேன். இன்றைக்கி உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உன்னை பார்த்து நான் பரிதவிக்கிறேன். பட்னியாக கிடக்கிறியா? இல்லை, நீ பட்னியாக கிடக்க வேண்டாம். கஷ்டப்படுறியா? இல்லை, நீ கஷ்டப்பட வேண்டாம். நீ பலவீனப்படுறியா? இல்லை, நீ பலவீனப்பட வேண்டாம் என்று சொல்லி நம்மளை பார்த்தவர் பரிதவித்து என்ன பண்ணுறாரு, 5 அப்பத்து 2 மீனை பெருகு பண்ணி மிச்சம் எடுக்கபடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். கை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. அப்புறம் நம்ம மேலே என்ன செய்யற, எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாரா? எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என் மேலே பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 8:10-11 அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். மன்னிக்கிறத யோவான் 8:10-11 அவர் மன்னிக்கிற தகப்பனாக இருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி இங்கே இருங்க, இனிமே எக்காரணத்தை கொண்டு நான் என்ன செய்யட்டு, எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்னை யாருமே கண்டுக்கலையே அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா ஏசப்பா வருத்தப்படுவார். எப்படி பிள்ளையை வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிள்ளையை நான் எப்படி கட்டி கொடுக்க போகிறேன், இந்த பிள்ளை இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இல்லாமல், ஒரு அழகா இல்லாமல், ஒரு கருப்பாக இருக்க எவன் கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிடாதீங்க. பெஸ்ட்டானவே உங்கள் பிள்ளையை கட்டிட்டு போக போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உங்கள் மேலே பரிதவிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை நடத்துகிறவர் ஒருவர் இருக்காரு, உங்கள் தேவையில சந்திக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிள்ளையை குறித்து எனக்கு கவலையாக இருக்குது அப்போ நீங்கள் சொல்லாதீங்க, இந்த பிள்ளையை நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் 2 பொட்டையும் வச்சிருக்கிறேன், 4 பொட்டையும் வச்சிருக்கிறேன், எப்படி சமாளிக்க போறேன் சொல்லாதீங்க. உங்களுக்கு அவரா பொம்பளை, நீங்களா பொம்பளை பிள்ளை பெற்றெடுத்தீங்க, கொடுத்தது அவர். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீ 10 பொம்பளை பிள்ளைகளை பெற்றாலும் 10 பொம்பளை பிள்ளை கட்டி கொடுக்கறதுக்கு கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. அவர் உன்னை நடத்துவார். நீ சம்பாதிக்கலையோ, நீ சம்பாதிக்கலையோ, உன்ட்ட இருக்கோ இல்லையோ, ஆனால் நடத்துகிறவர் அவர் இருக்கிறாரு. அவர் நம்பிக்கை அவர் மேலே வச்சு பாருங்க, உங்க விசுவாசத்தை அவர் மேலே வச்சு பாருங்க. அவர் இருக்கிற, அவர் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரே, எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஈரே என் பிள்ளையை பார்த்துக்கொள்வார். சொல்லுங்க, யெகோவா ஈரே என் குடும்பத்தை பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரே எதிர்காலத்தை பார்த்துக்கொள்வார், என் குடும்பத்தை நடத்துவார். சொல்லி பாருங்க, அவர் சந்தோஷப்படுவார். மாறாக எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன்னு எனக்கே ஒன்றுமே புரியல அப்போனா சரி, அப்புறம் அவர் கூட இருக்கிறது நீ மறக்கிறேன்னு அர்த்தம். இந்த கடனை அடைக்க முடியல, பேசாமல் செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னா நீ அவர் உன் கூட இருக்கிறத மறந்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்னை விட்டு கடனை அடைப்பதுக்கு உதவி செஞ்சார்ல, அதே மாதிரி உதவி செய்ய மாட்டாரா? யோபு இழந்ததெல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்து யோபு உயர்த்தினார்ல, நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாரா? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரா? வெட்டாந்தரையில் வனாந்தரத்தில் 5 அப்பத்து 2 மீனை பெருக பண்ணவர் நம்முடைய வாழ்க்கையை பெருக பண்ண மாட்டாரா? 10 லட்சம் மக்களுக்கு நல்ல 3 நேரம் திருப்தியாக சாப்பிட முடியும் மண்ணா வர வச்சு பரலோகத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அந்த பெஸ்டான உணவை கொடுத்து அந்த இஸ்ரேல் மக்களை, அந்த 10 லட்சம் மக்களை நடத்துகிற தேவாதி தேவன் இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்தை 4 பிள்ளைகள் 2 பிள்ளைகளை அவரால் நடத்த முடியுமா? முடியாதா? எல்லாம் சொல்லுங்க, முடியும். எல்லாம் சொல்லுங்க, வனாந்தரத்தில் 10 லட்சம் மக்களை நடத்தினவர் என் குடும்பத்தை நடத்துவதற்கு அவர் போதுமானவரா? பேசி பாருங்க, அவர் உண்மையில சந்தோஷப்படுவார். இந்த வார்த்தையை பேசி பாருங்க. 10 லட்சம் மக்களை நடத்தின தேவன் என் கூட இருக்கிறார். 3 அனுதினமும் சாப்பாடு பரலோகத்தில் தேவதூதர்கள் சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டை வர வச்சு போட்டவர் என் கூட இருக்கிறாரு.
இறைச்சி உணவர், மூக்கு பிடிக்க இறைச்சி உணவு போட்டவர் ஏன் கூட இருக்கிறார். அதான் கவலைப்படாது. நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, நாளைக்கு அரிசி வாங்க வழி இல்லையே. மாவு சட்டியில் மாவை பெருக பண்ணினவர், எண்ணெய் சட்டியில் எண்ணெய் பெருக பண்ணினவர். உன் குடும்பத்தில் அரிசி சட்டியை பெருக பண்ண கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 8:27 அவர் கட்டப்பட்ட மனிதர்களை கட்டாவில் லேவியன் பிசாசு 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தான். ஆனால் அதுலேருந்து அவனை விடுவிக்க முடியல, தப்பி வைக்க முடியல. ஊரில் ஜனத்துக்குள்ள எல்லாத்தையும் அவனை தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, கல்ற தோட்டத்தில் கொண்டு வந்து போட்டாங்க. ஊருக்குள்ள உனக்கு வாழ லாய்க்கு இல்லை, ஊருக்குள்ள நீ வாழ முடியாத, உனக்குள்ள பிசாசு குடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி சங்கிலியை கட்டி கல்ற தோட்டத்தில் விட்டுட்டாங்க. ஆனால் விடுவிக்கப்படாமல், காக்கப்படாமல், சாப்பிட வழி இல்லாமல் அவன் அனாத போல பிசாசின் பிடியில மாட்டியிருந்தா. ஆனால் ராஜாதி ராஜா அவர் தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தி. அல்லேலூயா. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தி. ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தி. ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தி. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவர் இரக்கத்துக்கு, அவர் இரக்கமுள்ளவர். உன்னை பாதுகாத்து நடத்துவதற்கு அவர் இரக்கமுள்ளவர். அவர் இரக்கத்துக்கு முடிவில்லை, அவர் அற்புதத்துக்கு முடிவில்லை, அவர் அதிசயத்துக்கு முடிவில்லை, அவர் விடுதலைக்கு முடிவில்லை, அவர் கிருபைக்கு முடிவில்லை. அவர் இரக்கப்படுகிற தேவன். உன் குடும்பத்து மேல இறக்கப்படுறாரு, உன் பிள்ளை மேல இறக்கப்படுறாரு, உன் கடமைச்சி மேல இறக்கப்பட்டு உன்னை விடுவித்து உன்னை கடமைச்சு நடத்துவதற்கு என் தகப்பன் உனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர், அவர் காப்பாற்றுகிறவர், அவர் தப்பி இருக்கிறவர், உன் தேவைகளை அவர் சந்திக்கிறவர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன். எதற்காக மனதார துதிக்க வேண்டும், எதற்காக மனதார ஸ்தோத்தரிக்க வேண்டும்? அவர் தேடி வந்த மனிதர்களுக்கு தேவைகளை அவர் சந்திக்கிற தேவன். 6000 பிசாசு பிடித்திருந்த ஒரு வாலிபனை அவர் விடுவித்தார். அவன் கட்டவிழ்த்தார். இன்னைக்கு பலவித பிரச்சனையில் மாட்டி கட்டப்பட்டிருக்கீங்களா? விடுவிக்கப்படாமல் தவித்துக் கொண்டிருக்கீங்களா? போராட்டத்தின் மத்தியில் இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் கட்டை இன்னைக்கு நான் அவிழ்த்து வரேன். பிசாசின் பிடியிலிருந்து உன் குடும்பத்தை நான் விட்டு வைக்கிறேன். எப்படி அன்னைக்கு லேவியன் பிசாசை நான் விட்டு வச்சு என்னுடைய வேலையை செய்யும்படி தெக்கப்பொழியா மாநிலம் முழுவதும் போய் பறைசாற்றும்படி அந்த வாலிபனை எடுத்து பயன்படுத்தணும். இதோ அவன் பிசாசுகள் விரட்டப்பட்டு அவன் பயன்படுகிற மனிதனாய் மாற்றினார் என் தகப்பன். எஸ், உதவாக்காரையாக இருந்து இவன் தலையெழுத்துக்கு முடிஞ்சிச்சு என்று எல்லா ஊர் மக்கள்லாம் ஒதுக்கி, குடும்பம் ஒதுக்கி, உடன்பிறந்தவன் ஒதுக்கி, தாய் தெப்பம் ஒதுக்கி அவன் கழுத்தில் கையில் சங்கிலியில் கட்டி கல்றத்தத்தில் போட்டுட்டாங்க. ஆனால் என் தகப்பன் இயேசு அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடியால், அவர் பரிதவிக்கிறவராய் இருக்கிறபடியால், அவர் மனதுருக்கமாய் இருக்கிறபடியால், அவர் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறபடியால், அவர் வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறபடியால் அந்த கல்லறை தோட்டத்தில் அந்த லேவியன் பிசாசு பிடிச்சவனே என் தகப்பன் இயேசு அவர் கடந்து வந்து அவனை விடுவித்து அவனை காப்பாற்றி பயனில்லாதவனை பயன்படும்படியாக, யூஸ் இல்லாதவனை யூஸ் பண்ணும்படியாக, ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருந்தவனை யூஸ் பண்ணும்படியாக கர்த்தர் அவனை தலைநிமிர பண்ண வச்சு எல்லாத்துக்கும் பயன்பட வச்சாரு. அதே இயேசு இன்னைக்கு அநேகர் கண்களுக்கு முன்பாக நம்ம கட்டப்பட்டிருக்கலாம், ஒன்றுக்கு உதவக்காரையாக இருக்கலாம். கர்த்தர் ஞானிகள் வெட்கப்படும்படியாக பேதைகளை ஞானியை மாத்திர வல்லமையை கர்த்தர் நம்மளை கொடுத்து நம்மளை பயன்படுத்த நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் முன்னேறிட்ட இவன் முன்னேற்ற கவலைப்படாதீங்க. எல்லார் கண்ணு முன்னால் உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அவர் கட்டவிழுக்கிற தேவனாக இருக்கிறார், விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஒரு விசாரிக்கிறவர், ரெண்டாவது, மூன்றாவது, நான்காவது, அஞ்சாவது, ஆறாவது மன்னிக்கிற, ஏழாவது விடுவிக்கிறவர். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிப்போம். மத்தேயு 11:28. இப்ப கடைசி அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன். இப்போ நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு பாரம், ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம நிம்மதி என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது.
அந்த காரியத்தை நினச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், கவலைப்பட்டிருப்போம், தூக்கம் வராது, பசி எடுக்காது, ஒரு நிம்மதி இல்லாமல் நம்ம என்ன செய்வோம். ஒரு பிரச்சனை வந்து நம்மளை தாக்கும்போது நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கே, நாளைக்கு ஒரு பிரச்சனையை முடிக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து உனக்கு அமைதியை நான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன், உனக்கு ஒரு என்ன செய்கிறேன் விடுதலை என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இந்த வரப்போகிற மாதத்தில் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துகிறாரு பார்த்துக்கொள்ளுங்க. விசாரிக்கிறவர் இருக்கிறாரு, பரிதவிக்கிறவர் இருக்கிறாரு, தேற்றுகிறவராக இருக்கிறாரு, ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறாரு, விடுவிக்கிறவராக இருக்கிறாரு. மாத்திரமல்ல, நமக்கு ஒரு மன நிம்மதியை ஒரு அமைதியை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். ஓ அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே. வல்லமை. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் செய்வாரே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் செய்வாரே. ஆமென். உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமை கலங்காதே. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் நம்மை இருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசன மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளில் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசன மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளில் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் உனக்கு ஒருவர் இருக்கிறார், விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். எல்லாரும் எனக்கு ஒருவர் எனக்கு ஒருவர் விசாரிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உனக்கு என்ன வேணும் விசாரிக்கிறாரு. உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாரோ, ஆபிரகாமின் தேவன் உம்மை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருபவரை ஐயா, தஞ்சம் என்று தள்ளாத நேசர், அஞ்சிடாதே மகனை என்று விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் ஆகாதென்று உன்னை யார் தள்ளினாலும் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சமென்று வருபவரை அவர் தள்ளாத நேசர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றும்படி இந்த 7வது மாதம் கடைசி நாட்களிலே அவர் உன்னை தேற்றுகிறார். நாளை ஒரு புதிய நாளை காண வைக்கப் போகிறார். இந்த நாளிலே நீ எனக்கு யாரும் இல்லை, சமாளிக்க போகிறேன், எப்படி இந்த பிரச்சனையை முடிக்க போகிறேன் என்று நீ கவலைப்பட வேணாம். கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நான் முதல்ல உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன், உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறேன், உன்னை தேற்றுகிற தேவனாக இருக்கிறேன், உனக்காக பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறேன், உன்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறேன், உன்னை இளைப்பாறுதல் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். பயப்படாதே. இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு நான் உன்னை நடத்துவேன். இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே காடைகளை வர வச்சு நடத்தலையா? மன்னாவை வர வச்சு நடத்தலையா? கசப்பான தண்ணீரை மதுரமாக தண்ணீரை மாற்றி நடத்தலையா? அப்படி நடத்தின தேவனா உன்னோடு இருக்கிறேன். உன் குடும்பத்தை நடத்த மாட்டேனா? உன் பிள்ளையை நடத்த மாட்டேனா? உன் மகனை நடத்த மாட்டேனா? உன் தேவைகளை சந்திக்க மாட்டேனா? உன் பிரச்சனையை முடிக்க மாட்டேனா? உன் பிள்ளையை குறித்து நீ கலங்காதே, உன் மகனை குறித்து நீ கலங்காதே, பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கலங்காதே, இந்த கடன் பிரச்சனை எப்படி சமாளிப்பேன் என்று கலங்காதே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு விடுவித்து
ஒரு பிரச்சனையில் மாட்டி தப்பித்து கொண்டிருக்கிறார். எப்படி லேகியோன் பிசாசு பிடிச்சவனை அந்த வாலிபனை விடுவித்து அவனை எல்லா ஊர் ஜனங்களுக்கும் அவனை பயன்படுத்தும்படி அவனை நிமிர பண்ணினோம், அதே போல உன்னை விடுவித்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உன்னை தலைநிமிர பண்ண வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தகப்பனே, இந்த நாளிலே இந்த வேளையிலே உங்களுடைய கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ பலத்தெல்லாம் இருப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.